போட்டு வாங்குறதுல விசித்ரா மம்மி பயங்கர எக்ஸ்பர்ட்டு. அதாவது என்னன்னா, நேற்று மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. மாயா என்ன திடீர்னு கோச்சிட்டு போனா பூர்ணிமா, என்னதான் நடந்தது? அதாவது என்னன்னு நான் கேட்டேன்னா, நான் தான் கடைசியாக போய் ஆடியிருக்கேன், அதனால் என்னுடைய காசை கொடுத்துருங்க, மற்றது நீங்கள் பிரிச்சுங்க, அதுதாங்க சொன்னேன். சரி, என்ன பிரிச்சிங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ விஜய்கிட்ட காசு குடுக்குற மாரி நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாரி இல்ல தெரிஞ்சது. ஆமாங்க, எல்லாத்தையும் விஜய்கிட்ட குடுத்துட்டோம். பட் எனக்குன்னு ஒண்ணு, ஏன்னா நான் கடைசியா போய் ஆடியிருக்கேன் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் என்னால யார்ட்டயும் குடுத்துருக்க முடியாது. அதனால எனக்கு உள்ளது 2000மோ 4000மோ ஏதோ ஒண்ணு குடுத்துருங்க. நீ எண்ணி பார்க்கலையா மாயா? இல்ல, நான் எண்ணி பார்க்கவே இல்ல. ஓஹோ! யாரு அது குடுக்க மாட்டேன்னு சொன்னது? அது பூர்ணிமா. அப்படி எனக்கு வந்து அந்த அப்படி தட்டி விட்டது கூட இல்ல. அந்த ஆட்டிட்யூட்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. காட்டியிருக்காங்க. சரி, ஓகே. பட் நான் என்னன்னா, நான் கமல் சார்ட்ட மாட்டிப்பேன்ல, அதனால தான் நான் கேட்டேன். சரி, ஏன் விஜய்கிட்ட கொண்டு போய் எல்லா காசையும் கொடுக்கறதா முடிவு பண்ணீங்க? அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரவினா எல்லா பணத்தையும் மணிகிட்ட கொடுத்ததுனால, மணி இப்போ ஸ்கோர் போர்டு வந்துருவான்ல. சரி, மணி ஸ்கோர் போர்டு வருவான்னு இப்போ விஜய் வந்தா, அது என்ன உங்களுக்கு? மணி வரக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுக்குறீங்க. அது என்ன விஷயம் மாயா? இல்லை, அது விஜய் வந்தான்னா விஜய் தான் டிக்கெட் ஃபினாலே இல்லைல்ல, அதனால அவன் வேற யாருக்காவது செய்வான்ல. ஓ அப்படியா? எனக்கு வந்து மொன்னி மாயா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரவீனா மட்டும் இல்லை, கூல் சுரேஷும் பணம் கொடுத்துட்டாருன்னு தான் வந்துச்சு. அப்புறம் கூல் சுரேஷ் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. பட் ரவீனா மொத்தமும் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால இது வந்து ஃபேவரட்டிசம். இதுதான் கமல் சார் சொன்னார், டீம் சேர்ந்து ஆடக்கூடாதுன்னாரு. இங்கே என்ன பாருங்கக்கா, என்ன பாருங்க, இந்த மாயா தண்ணியில் விழுக்கும் கொடுக்கும்போது தான் எனக்கு கட்டுப்பாகுதுங்க. எல்லாத்துலேயும் கூட்டணி வச்சு பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸு இந்த டிக்கெட்டு ஃபினாலே போகிற வரையும் ஓட்டு போட்டுக்கிட்டு, கேப்டன்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு, இவங்க தனியாக ஆடுறேன்னு சொன்னால் சிரிக்காதவங்க கூட சிரிச்சு போயிடுவோம்.